my dear friends, thank you for watching. Hi bro, this is Nanmol. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா OWSல 901 ல இருந்து 1000 words பார்க்க போறோம். So let's dive in. இன்னைக்கு பார்க்க போற first வார்த்தை என்ன அப்படினா indispensable. Indispensable னா என்ன அப்படினா something that is necessary or crucial. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய விஷயம், தவிர்க்க முடியாத விஷயம் இருக்கும்ல, அதுதான் indispensable. ஓகே, indispensableனா என்ன, தவிர்க்க முடியாதது அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு பார்க்க போகிற வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்குது. ஓகேவா, வீடியோ லாங்காக போச்சுனாலும் பொறுமையாக உட்காந்து இந்த 100 words நல்லா படிச்சிருங்க. ஓகே, இதில் பார்க்க போகிற 50 வார்த்தை 100 வார்த்தையில் ஒரு 70 வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்த வார்த்தை என்ன அப்படின்னா இண்டஸ்ட்ரியஸ். இண்டஸ்ட்ரியஸ்னால் வந்து வெரி ஹார்ட் ஒர்க்கிங்னு அர்த்தம். ஓகேவா, இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க, இந்த கோல் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்களாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்களா, அதை ஞாபகம் வச்சுக்காங்க. இண்டஸ்ட்ரியஸ்னால் என்ன, வெரி ஹார்ட் ஒர்க்கிங். அடுத்தது இன்எடிபிள். இன்எடிபிள்னா சாப்பிட முடியாதது அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ என் லேப்டாப்பில் வச்சுருக்கேன்னா லேப்டாப் இஸ் இன்எடிபிள். எடிபிள்னா சாப்பிடக்கூடியதுன்னு அர்த்தம். இன்னுனா வந்துட்டு இன் அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸுக்கு வந்துட்டு நோ ஆர் நாட்டுன்னு அர்த்தம். ஓகேவா, அப்போ இன்எடிபிள்னா என்ன, சாப்பிட முடியாதது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது இன்எஃபபிள். இன்எஃபபிள் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். that which cannot be expressed in words. வேர்ட்ஸால் நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு விஷயம் அப்படின்னா that is called ineffable. அதுதான் indescribable நம்ம படித்தோமா. indescribable, ineffable எல்லாமே ஒரே மீனிங் தான் வரும். that which cannot be expressed in wordsனால் வந்துட்டு ineffable. ஓகேவா, அடுத்த வார்த்தை ineligible. நான் இதுக்கு எலிஜிபிள் கிடையாது, இது குவாலிஃபிகேஷன் வந்துட்டு எம்காம் கொடுத்துருக்காங்க, ஆனால் நான் பிகாம் தான் படிச்சிருக்கேன்னு சொல்லி ஒரு குவாலிஃபிகேஷன் ஜாபுக்காக வேண்டி பார்த்தீங்க அப்படின்னா அதில் எம்காம் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா நீங்கள் பிகாம் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் இன்எலிஜிபிள்னு அர்த்தம். அடுத்தது இன்எப்டனஸ். இன்எப்டனஸ்னால் என்ன அப்படின்னா லேக் ஆஃப் ஸ்கில்லுன்னு அர்த்தம். ஓகேவா, இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, நிறைய வாட்டி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எப்டுன்னு வச்சுக்கோங்களேன், எப்டுனா ரொம்ப வந்துட்டு ஸ்கில் உடையவங்கன்னு அர்த்தம். ஓகேவா, அதுவே இன் போட்டோம்னா நெகட்டிவாக மாறிடும். இன்எப்டனஸ்னு அப்படின்னா ரொம்ப ஸ்கில்லே இல்லாத பர்சன் அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது எனக்கு டைப் ரைட்டிங் தெரியாது அப்படின்னா நான் இன்எப்டாக இருக்கேன்னு அர்த்தம். அதுவே நான் கிளாஸ்க்கு போய் 6 monthsக்கு அப்புறம் நான் என்ன ஆயிடுவேன், எப்டாயிருவேன் அதில். ஓகேவா, அடுத்தது இன்னர்ட். இன்னர்ட் அப்படின்னா வந்துட்டு அனேபிள் டு ஆக்ட்னு அர்த்தம். ஓகேவா, ரொம்ப இன்ஆக்டிவாக இருப்பாங்க. ஏன் இன்ஆக்டிவாக இருப்பாங்க அப்படின்னா இதை வந்துட்டு போய் நீங்கள் வந்துட்டு டார்மெண்ட் அப்படின்ற வார்த்தையோட கம்பேர் பண்ணிடாதீங்க. டார்மெண்ட்னா இன்ஆக்டிவாக இருக்கும், ஆனால் இந்த இன்னர்ட்டுக்கும் டார்மெண்ட்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா டார்மெண்ட்டுங்கிறது 0 எனர்ஜியில் ஒரு மாதிரி இன்ஆக்டிவாக இருக்கிறது, ஆனால் இன்னர்ட்னாலும் இன்ஆக்டிவ் தான். மீனிங் என்ன அப்படின்னா சத்து இல்லாமல் இன்னர்ட்டாக இருப்பாங்க அவங்க. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் ஷீ லே இன் ஹர் பெட் இன் இன்னர்ட் அப்படின்னா அவளால் எந்திரிக்க முடியாமல் படுத்திருக்கா, உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி இது இருக்கும்ல, அதுதான் இன்னர்ட்டுன்னு சொல்லுவாங்க. இன்னர்ட்னா என்ன, இன்ஆக்டிவ், ரொம்ப வீக்காக இருக்கிற பர்சன்ஸ் தான் வந்து இன்னர்ட்டாக இருப்பாங்க. ஓகேவா, எனர்ஜி இருக்காது அவங்களுக்கு, இம்பார்ட்டண்ட்டாக அதுதான். ஓகேவா, அடுத்தது இன்எவிட்டபிள். இன்எவிட்டபிள்னாலும் தவிர்க்க முடியாதது அப்படின்னு அர்த்தம். இதுவும் வந்துட்டு தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான வார்த்தை. ஓகே, இன்எவிட்டபிளும் இம்பார்ட்டண்ட்டு, இன்னர்ட்டும் இம்பார்ட்டண்ட்டு. இன்எவிட்டபிள் மாதிரியே நம்ம இன்டிஸ்பென்சிபிள் பார்த்தோம்ல. இன்டிஸ்பென்சிபிள்னா என்ன, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னா என்ன, நம்மளால் தவிர்க்க முடியாது தானே. அப்போ இன்டிஸ்பென்சிபிளும் இன்எவிட்டபிளும் கிட்டத்தட்ட ஒரே மீனிங்கில் வரக்கூடியது தான். ஓகேவா, அடுத்தது இன்எக்ஸாரபிள். இன்எக்ஸாரபிள் அப்படின்னா நாட் டு பி மூவ்டு பை என்டிட்டி. எந்த விஷயத்துலையுமே வந்துட்டு மடிஞ்சு கொடுக்காத ஒரு பர்சனாக இருப்பாங்க, ரொம்ப ஸ்டப்பனாக இருப்பாங்க, தான் எடுத்த முடிவு கரெக்டுன்னு சொல்லி நிற்பாங்க. ஓகேவா, ரொம்ப ஸ்டப்பனாக இருப்பாங்க, அவங்கள யாராலையுமே மாற்றவே முடியாது. நம்ம நேற்று ஒரு வார்த்தை படித்தோம், ஞாபகம் இருக்கா, இம்பர்வியஸ் அப்படின்னு சொல்லி. இம்பர்வியஸ்னா யாருமே அவங்கள வந்துட்டு மாற்ற முடியாது. இந்த வார்த்தை கொஞ்சம் பாசிட்டிவான வார்த்தை, இம்பர்வியஸ் அப்படிங்கிறது நேற்று சொல்லி கொடுத்த வார்த்தை. இம்பர்வியஸ்னா என்ன, ரொம்ப ஸ்டப்பனாக இருப்பாங்க. அவங்கள வந்து இப்போ காசு கொடுத்து நீங்கள் ஒரு ஜாபுக்கு போயிட்டீங்க, உங்ககிட்ட காசு கொடுத்து ஒரு வேலையை செய்ய சொல்கிறாங்க, நீங்கள் செய்யலை, அவங்க என்ன தான் மிரட்டி பார்க்குறாங்க, அடித்து பார்க்குறாங்க, இல்லை பயமுடுத்தி பார்க்குறாங்க, எதுக்குமே நீங்கள் மடிஞ்சு கொடுத்து போகல அப்படின்னா நீங்கள் இம்பர்வியஸாக இருக்கீங்கன்னு அர்த்தம். எதுலேயுமே அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிற பர்சனு. அதே மாதிரி அவங்க ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. இம்பர்வியஸ் அப்படின்ற வார்த்தை வரும். எதுலேயுமே வந்துட்டு மூவ் ஆகிட மாட்டாங்க,
ரொம்ப ஸ்டப்பனாக இருப்பாங்க. அதுவே இன்எக்ஸாரபிள்னா அது வந்துட்டு நெகட்டிவான வார்த்தை. இவங்களும் ஸ்டப்பனாக இருப்பாங்க, ஆனால் தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் நிற்பாங்க. தப்பாகவே இருந்தாலும் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப 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 இதாக இருப்பாங்க. ஓகேவா? இம்பர்வியஸோட ஒரு எக்ஸ்ட்ராடினரி வெர்ஷன் தான் இன்எக்ஸாரபிள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது இன்எக்ஸ்டிங்யூஷபிள். இன்எக்ஸ்டிங்யூஷபிள் அப்படின்னா தட் விச் cannot be put out, அணைக்க முடியாதது அப்படின்னு அர்த்தம். நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு, எக்ஸ்டிங்யூஷ் பண்ணுங்க அப்படின்னா வந்து அணைங்க, நெருப்பு அணைங்கன்னு அர்த்தம். அதே இன்எக்ஸ்டிங்யூஷபிளாக போயிட்டு இருக்கு அப்படின்னா அணைக்க முடியல அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்தது இன்ஃபாலிபிள். இன்ஃபாலிபிள் அப்படிங்கிற வார்த்தை தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டு. ஃபாலிபிள்னா என்ன? ஃபாலிபிள்னா மிஸ்டேக்ஸாக இருக்கும், நிறைய மிஸ்டேக் பண்ணுற பர்சன் தான் ஃபாலிபிள்னு சொல்லுவாங்க. அதுவே இன்ஃபாலிபிள்னா மிஸ்டேக்கை பண்ணாத பர்சன், அவங்கள தான் இன்ஃபாலிபிள்னு சொல்லுவாங்க. ஸோ இன்ஃபாலிபிள் பர்சன் மோஸ்ட்லி எப்படி இருப்பாங்க? ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்களா? ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்கல்ல. அப்போ பர்ஃபெக்ட் அண்ட் கேர்ஃபுல்க்கு ஒரு வார்த்தை இருக்குது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வார்த்தையும் மெட்டிகுலஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மெட்டிகுலஸாக இருக்க பர்சன்ஸ் எல்லாருமே மோஸ்ட்லி இன்ஃபாலிபிளாக தான் இருப்பாங்க. இன்ஃபாலிபிள்னா என்ன? ஒன் ஹூ கேனாட் மேக் மிஸ்டேக். ஓகே, அடுத்தது இன்ஃபான்டிசைட். இன்ஃபான்டிசைட்னா ஒரு குழந்தைய கொல்றது. ஒரு இன்ஃபான்ட்னா குழந்தைய கொல்றது. சைடுனா என்னது? கில்லு. அப்போ இன்ஃபான்டிசைட்னா குழந்தைய கொல்றது. அதுவே ஃபீலிசைட்னா என்ன? ஃபீலிசைட்னா தான் சொந்த குழந்தைய கொன்னா அதுக்கு பேர் ஃபீலிசைட். ஓகே, ஃபீலிசைட்னா சொந்த குழந்தைய கொல்றது. அதுவே இன்ஃபான்டிசைட்னா யாரோ ஒரு குழந்தைய கொல்றது. ஓகே, அடுத்தது இன்ஃபைனைட். இன்ஃபைனைட்னா வந்துட்டு எண்ணில் அடங்காதவைன்னு அர்த்தம். போய்கிட்டே இருக்கும், ஒரு டாட் வச்சு ஒரு நம்பரில் முடிக்க முடியாது. அடுத்தது இன்ஃபர்மரி. இன்ஃபர்மரினா என்ன அப்படின்னா ஒரு லார்ஜ் இன்ஸ்டிடியூஷன் இல் பர்சன்ஸ்க்காக வேண்டி கேர் பண்ணுற இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு பேர் தான் இன்ஃபர்மரின்னு சொல்கிறாங்க. இன்ஃபர்மரினா என்ன? உடம்பு சரியில்லாதவங்கள பார்த்துக்கிற பெரிய பெரிய கேர் சென்டர் தான் வந்து இன்ஃபர்மரி. ஓகே, அடுத்த வார்த்தை இன்ஃப்ளேமபிள். இன்ஃப்ளேமபிள்னா வந்துட்டு தட் கேன் பேர்ன், கேட்ச், ஈஸிலி ஃபயர். அவ்வளோதான். இங்கே கொடுத்துருக்காங்களே, அதனால் வந்துட்டு நெருப்பு பற்ற வைக்க முடியாது அப்படின்றத போட்டுறாதீங்க. இந்த வார்த்தை நிறைய பேர்த்துக்கு குழப்பம். ரைட்டா? ஃப்ளேமபிள்னாலும் இன்ஃப்ளேமபிள்னாலும் ஒரே மீனிங் தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஃப்ளேமபிள்னா என்ன? நெருப்பு பற்றிக்கக்கூடியது. அதே இன்ஃப்ளேமபிள்னாலும் பற்றக்கூடியது தான். ரெண்டுமே ஒரே மீனிங் தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது நிறைய வாட்டி குழப்பம். அடுத்த வார்த்தை இன்ஃப்ளாரசின். இன்ஃப்ளாரசின்னா எ கிளஸ்டர் ஆஃப் ஃப்ளவர்ஸ் ஆன் அ பிரான்ச். ஒரு பிரான்ச்சில் பூங்கொத்து, ஒரு பிரான்ச்சில் அழகாக ஒரு செடியில் ஒரு மரத்தில் அதிகமாக பூத்து குலுங்கும்ல ஒரே ஒரு பிரான்ச்சில் மட்டும், அதுக்கு பேர் தான் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க? இன்ஃப்ளாரசின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்த வார்த்தை பார்ப்போமா? அடுத்த வார்த்தை இன்ஜீனியஸ். இன்ஜீனியஸ்னால் ரொம்ப எக்ஸப்ஷனலி கிளவராக டேலண்டடாக இருக்கிற பர்சன் தான் வந்துட்டு இன்ஜீனியஸ்னு சொல்லுவாங்க. இன்ஜீனியஸ்னால் ரொம்ப கிளவராக இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, அடுத்த வார்த்தை இன்ஹெரிட்டன்ஸ். இன்ஹெரிட்டன்ஸ்னால் நம்மளோட அப்பா அம்மா வழியிலேருந்து வர சொத்து தான் வந்துட்டு இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போது உங்கள் கிராண்ட் ஃபாதர் இருக்கார், அவர் இறந்ததுக்கப்புறம் அவரோட சொத்து உங்களுக்கு வரும்னா தட் இஸ் கால்ட் இன்ஹெரிட்டன்ஸ். த மணி ஆர் ப்ராப்பர்ட்டி தட் யூ ரிசீவ் ஃப்ரம் சம்படி ஹூ டைஸ்லேருந்து இறந்து போனாங்கன்னா அவங்ககிட்ட வராது. அடுத்தது இன்னோசென்ட். இன்னோசென்ட் அப்படின்னா ரொம்ப ஹார்ம்லெஸ்ஸாக இருப்பாங்க, அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. ஓகேவா? தப்பு தெரிஞ்சே பண்ணுறவங்க வேறு. ஓகேவா? ஆனால் தப்பு பண்ணுறோன்னு தெரியாமல் சில பேர் தப்பு பண்ணுவாங்கல்ல, அந்த பர்சன்ஸ் தான் இன்னசென்ட்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு வெளி உலகமே அவ்வளோக்கா தெரியாத பர்சனாக இருப்பாங்க. ஓகே, இனோக்குவஸ் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, நிறைய வாட்டி கேட்ட வார்த்தை. இனோக்குவஸ்னால் காசிங் நோ ஹார்ம்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் வீட்டில் வந்துட்டு ஒரு டாக் வளர்த்திட்டு இருக்கீங்க, அந்த டாக் வெளியே இருந்து உங்கள் ஃப்ரெண்டு வராங்க உங்கள் வீட்டுக்கு, இது ரொம்ப இனோக்குவஸ் தான், கவலைப்படாமல் வா, அது குறைக்க மட்டும் தான் செய்யும். ஆனால் அது இனோக்குவஸ்ன்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அது எதுவுமே பண்ணாது, அது காசிங் நோ ஹார்ம் அப்படின்னு சொல்றீங்கன்னு அர்த்தம். ஓகே, அடுத்தது இன்னுண்டோ அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொண்டோனா வந்துட்டு இன்டைரக்ட் ரெஃபரன்ஸ்னு அர்த்தம். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்னா டபுள் மீனிங். ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு 9th மேலே போனாலே டபுள் மீனிங் நிறைய பேச ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே. ஸோ தட் இஸ் கால்ட் இன்னுண்டோ, இன்டைரக்ட் ரெஃபரன்ஸ். நம்ம ஒன்று சொல்லுவோம், ஆனால் அதுக்குள்ளே இன்னொரு மீனிங் வந்துட்டு ரெஃபர் பண்ணி சொல்லுவோம்ல, அதுக்கு பேர் தான் இன்னுண்டோ. ஓகே, அடுத்த வார்த்தை இனோகுலேட். இனோகுலேட்னா என்ன அப்படின்னா வேக்சின் போடுறது தான். இனோகுலேட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். வேக்சின் போட்டுக்கிறாங்க. ஓகேவா? இம்யூனிட்டியை டெவலப் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு டிசீஸ்க்கு அகேன்ஸ்டாக நீங்கள் வந்து கோவிட் வேக்சின் வந்து இனோகுலேட் பண்ணிட்டீங்களான்னு கேட்பாங்க. கோவிட் வேக்சின் என்ன பண்ணிட்டீங்களா, இனோகுலேட் பண்ணிட்டீங்களான்னு கேட்பாங்க. ஓகே, அடுத்தது இன்குவிசிட்டிவ். இன்குவிசிட்டிவ்னா ரொம்ப வந்துட்டு இதாக இருக்கிறதுன்னு அர்த்தம். ரொம்ப க்யூரியஸாக இருப்பாங்க, எந்த விஷயம்னாலும் தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வத்தோடு இருப்பாங்க, நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. இதே இப்படி இருக்கே, அதே எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நாலேஜ் டெவலப் பண்ணுறது அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய
பெரிய விஷயமா நினைப்பாங்க. தட் இஸ் கால்ட் இன்குசிட்டிவ். ஓகே, அடுத்தது இன்ஸ்டேஷியபிள். இன்ஸ்டேஷியபிள்னா ஒருத்தவங்கள வந்து சாட்டிஸ்ஃபையே பண்ண முடியாத பர்சன்ஸை வந்துட்டு இன்ஸ்டேஷியபிள்னு சொல்லுவாங்க. அடுத்தது இன்ஸ்கிரைப். இன்ஸ்கிரைப்னா வந்துட்டு ஒரு பெரிய ஸ்டோன் ஆர் பேப்பரில் வந்துட்டு இந்த செதுக்கி வச்சுருப்பாங்கல்ல, நம்மளோட இதெல்லாம் இருக்கும்ல, பெரிய பெரிய ஸ்டோன்லலாம் நம்மளோட ஆதி காலத்தில் வந்துட்டு தமிழை வந்து செதுக்கி வச்சு எழுதியிருக்காங்கல்ல, அதுக்கு பேர் தான் இன்ஸ்கிரிப்ஷன். அதை பண்ணுற வேலைக்கு பேர் இன்ஸ்கிரைப் பண்ணுறது. ஓகே, அடுத்தது இன்சால்வபிள். இன்சால்வபிள் அப்படின்னா வந்துட்டு the problem that is so difficult and that cannot be answered. சால்வே பண்ண முடியல அப்படின்னா தட் இஸ் கால்ட் இன்சால்வபிள். அடுத்தது இன்சால்வெண்ட். இதை வந்து நம்ம ஒரு 10 வாட்டியாவது நம்மளோட இதில் பார்த்துப்போம் வீடியோஸில். இன்சால்வெண்ட்னா கடன்காரங்கன்னு அர்த்தம். கடன்காரங்க, ஒன் ஹூ unable to pay debts. கடன் கட்ட முடியல, கடனால் மாட்டிக்கிறாங்கல்ல, அந்த பர்சனுக்கு பேர் தான் இன்சால்வெண்ட். ஓகே, அடுத்தது இன்சோம்னியா. இன்சோம்னியானா வந்துட்டு தூக்கம் வராமல் ரொம்ப நாளைக்கு தவிக்கிற பர்சனுக்கு வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா இன்சோம்னியா இருக்கும். ஓகேவா, unable to sleep, unable to sleep அந்த கண்டிஷனுக்கு பேர் இன்சோம்னியா. அடுத்தது இன்சுலேட்டட். இன்சுலேட்டட்னா கவர்டு வித் அ மெட்டீரியல் ஆர் சப்ஸ்டன்ஸ் இன் ஆர்டர் டு ஸ்டாப் ஹீட் ஆர் சவுண்ட் ஃப்ரம் என்டரிங் ஆர் எஸ்கேப்பிங். அவ்வளோதான். இந்த பாட்டில் பார்த்துருக்கீங்களா, நம்மளோட ஹீட், சரி வாட்டர் ஹீட்டருங்கிறேன், இந்த பாட்டில் அதுக்கு பேர் என்ன, சாரி, ஐயோ, இந்த மில்டன்லலாம் வந்துட்டு ஹீட்டாகவே இருக்கிறதுக்கு வந்துட்டு பாட்டில் இருக்கும் ரைட்டா, சுடு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். அதுக்கு எனக்கு டக்குன்னு பேர் வர மாட்டேங்குது. அப்போ வந்துட்டு அதில் என்ன பண்ணியிருப்பாங்க, உள்ளே வந்துட்டு இரும்பு இருக்கும், அது வெளியே வந்துட்டு அது ஹீட்டாகவே இருக்கணும்னு என்ன பண்ணியிருக்காங்க, இன்சுலேட் பண்ணியிருப்பாங்க ரைட்டா. ஏதாவது ஒரு ஹீட்டு இல்லை சவுண்ட் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லி அது எல்லாத்தையும் இன்சுலேட் பண்ணி, இன்சுலேட்டட் மெட்டீரியல் போட்டு அது கொடுக்கறனால தான் அந்த தண்ணி சூடாகவே இருக்கும் ஒரு 8 மணி நேரத்துக்கோ 9 மணி நேரத்துக்கோ. அடுத்தது இன்சர்ஜென்ட். இன்சர்ஜென்ட்னா யார் அப்படின்னா ரெபெலியஸ் ஆர் அப்போசிங் த அத்தாரிட்டி. ஒரு பெரிய அத்தாரிட்டி ஒரு கவர்மெண்ட் என்ன பண்ணாலுமே அதுக்கு அப்போசிட்டாக ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, இல்லை ஒரு பெரிய ஆர்மியை வச்சு கவர்மெண்ட்டை எதிர்த்துட்டு வராரு அப்படின்னா அந்த பர்சன், அந்த குரூப் பேர் இன்சர்ஜென்ட் குரூப். ஓகே, அடுத்த வார்த்தை இன்டான்ஜிபிள். இன்டான்ஜிபிள்னா என்ன அப்படின்னா தட் விச் cannot be perceived by touch. டச்சால் ஒரு விஷயத்த வந்துட்டு நம்மளால் பார்க்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், அழுகிறது, சிரிக்கிறது, நம்மளோட சந்தோஷம், துக்கம், ஃபீலிங்ஸ் எல்லாமே இன்டான்ஜிபிள். டேஞ்சிபிள் அப்படின்னா நம்மளால் பார்க்க முடியும். என்னோட டேபிள், என்னோட சேர், என்னோட லேப்டாப், இது எல்லாமே டேஞ்சிபிள். ஓகே, அடுத்த வார்த்தை என்னது, இன்டகிரேட். இன்டகிரேட் அப்படின்னா நிறைய பார்ட்ஸை வந்து எல்லாம் ஒன்று சேர்க்கறது, கிளப் பண்ணி ஒன்று சேர்த்தா தட் இஸ் கால்ட் இன்டகிரேட்னு அர்த்தம். கம்பைன் டு ஃபார்ம் அ ஹோல், ஒரு ஹோலாக ஃபார்ம் பண்ணுறது தான் இன்டகிரேட் பண்ணுறது. ஓகே, அடுத்த வார்த்தை இன்டெகிரிட்டி. இன்டெகிரிட்டினா என்ன, த குவாலிட்டி ஆஃப் பீயிங் ஹானஸ்ட் ஆர் ஹேவிங் ஸ்ட்ராங் மாரல் பிரின்சிபல். தயவு செஞ்சு கொஞ்சமாச்சும் இன்டெகிரிட்டியோடு நடந்துக்கோ, இம்மாரலாக நடந்துக்காதுன்னு சொல்லுவாங்க. இம்மாரல்னா அறிவே இல்லாமல் பிஹேவ் பண்ணுறது, இல்லாட்டி சோஷியலி அக்செப்டபிளான திங்ஸ் பண்ணாமல் இருக்கிறது. ஓகேவா, அதுதான் இம்மாரல். அதுக்கு ஆப்போசிட் தான் இன்டெகிரிட்டி. ரொம்ப ஹானஸ்ட்டாக இருப்பாங்க, ரொம்ப ஹம்பிளாக நடந்துக்குவாங்க, ஹேவிங் ஸ்ட்ராங் மாரல் பிரின்சிபல்ஸ் அவங்களுக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேவா, ரொம்ப ஹானஸ்ட்டாக இருப்பாங்க, ஸ்ட்ராங்லி. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பெரிய பெரிய லீடர்ஸ் எடுத்துக்கலாம், அப்துல் கலாம், இவங்க எல்லாமே இன்டெகிரிட்டி உள்ள பர்சன்ஸ். ரத்தன் டாட்டா, இவங்க எல்லாமே என்னது, அவங்களுக்கு இன்டெகிரிட்டி ஜாஸ்தி, ஹானஸ்டாக இருந்தாங்க சொசைட்டிக்கு, அதே மாதிரி ஸ்ட்ராங் மாரல் பிரின்சிபல்ஸோடு இருந்தாங்க ரைட்டா. அடுத்தது இன்டர்லோக்கல். இந்த இன்டர் அப்படின்னாலே இடையில அப்படின்னு அர்த்தம் ரைட்டா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இன்டர்னாலே என்ன, இந்த ப்ரிஃபிக்ஸுக்கு பேர் இடையில அப்படின்னு அர்த்தம். இப்போ நிறைய வார்த்தை இன்டர்லே தான் வரப்போகுது, எல்லாமே வந்துட்டு இன்டர்னா இடையில அப்படிங்கிற மீனிங் தான் கரெக்டா. இன்டர்லோப்பர் அப்படின்னா ஒன் ஹூ இன்டர்ஃபியர்ஸ் இன் அஃபேர்ஸ் ஆஃப் அதர்ஸ் ஆஃபன் ஃபார் செல்ஃபிஷ் ரீசன். அவங்களுக்கு ஏதாவது வேலையாகும்னு சொல்லி 2 பேர்த்துக்கு இடையில வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க ரைட்டா. இப்போ இந்த குரூப்புக்கும் வந்துட்டு இப்போ ஏ குரூப்புக்கும் பி குரூப்புக்கும் சண்டேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சண்டேல இவங்க ஏதாவது லாபம் பார்க்கலான்னு சொல்லி அந்த சண்டேல போய் ஏதாவது பண்ணுறேன்னு சொல்லி அவங்க 2 பேர்த்துக்கு இடையில ஏதாவது காசு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இடையில ஏதாவது பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட், அவங்களோட அஃபேரில் வந்துட்டு இன்டர்ஃபியர் ஆகிறது தேவையில்லாமல் இவங்களோட நீடுக்காக, அந்த மாதிரியான பர்சனை தான் இன்டர்லோப்பர்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அடுத்தது இன்டர்லூடு. இன்டர்லூடு அப்படின்னா 2 ஈவெண்ட்டுக்கு இடையில இருக்கிற பிரேக் தான் இன்டர்லூடு. ஃபார் எக்ஸாம்பிள், ட்ராமாஸில் நிறைய இன்டர்லூடு. ஓகேவா, இப்போ ரோமியோ ஜூலியட் வந்துட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க, சீன் 1 முடிஞ்சு அப்படின்னா சீன் 2க்கு இடையில ஒரு இன்டர்லூடு வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த இன்டர்லூடில் வந்துட்டு சீன் 2ல் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் இன்டர்லூடு. அடுத்தது இன்டர்மீடியரி. இன்டர்மீடியரி அப்படின்னா 2 பேர்த்துக்கு இடையில வந்துட்டு ஒரு ஜட்ஜ் மாதிரி ஒரு ஒருத்தர் இருப்பார், அவர் வந்துட்டு ரெண்டு குரூப்புக்கும் இடையில இருக்கிற பிரச்சனைகளை வந்து தீர்த்து விடுவார், இவர் வந்து இன்டர்மீடியரி. அடுத்தது இன்டர்மெண்ட். இன்டர்மெண்ட்னா என்ன அப்படின்னா
டெட் பர்சனை பரி பண்ணுற ஆக்டுக்கு பேர் இன்டர்மெண்ட். ஓகேவா? இன்டர்மெண்ட்னா என்ன? இறந்தவங்களை வந்து புதைக்கிற அந்த ப்ராசஸ்க்கு பேர் இன்டர்மெண்ட். ஓகே, இது ஒன்று நவுனு. அடுத்த வார்த்தை இன்டர்மினபிள். இதுக்கு இல்லையா சார் ஒரு 2 அப்படின்னு சொல்லுவோம்ல, கண்டினியூங் ஃபார் வெரி லாங் டைம். சந்தானம் வந்துட்டு அந்த ஓகேல வந்துட்டு நிறைய வாய்ஸ் எடுத்து பேசிட்டே இருப்பாங்கல்ல ராத்திரி முழுக்க, அதுக்கு பேர் தான் இன்டர்மினபிள். இன்டர்மினபிள்னா என்ன? ரொம்ப நேரத்துக்கு தொடர்ந்துக்கிட்டே இருந்து நிற்காது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? டெர்மினேட் அப்படின்னா வந்துட்டு எண்ட் பண்ணிட்டு ஒருத்தவங்களை வந்து டிஸ்மிஸ் பண்ணுறது தான் டெர்மினேட் பண்ணுறது. ஓகேவா? டிஸ்மிஸ் பண்ணுறது எண்ட் பண்ணுறது தான் டெர்மினேட். அதுவே இன்டர்மினேட்னா எண்ட் பண்ணல, கண்டினியூங் ஃபார் அ வெரி லாங் டைம். ஓகே, அடுத்தது இன்டர்போலேட்னா என்ன? இன்டர்போலேட் அப்படின்னா எஸ்டிமேட் த வேல்யூ ஆஃப்னு அர்த்தம். ஓகேவா? ஒரு இந்த பில்டிங் வந்துட்டு எவ்வளோ வரும், சும்மா ஒரு எஸ்டிமேட் போடுங்க அப்படின்னா இவ்வளோ ஏக்கர் இருக்குது, இவ்வளோ சென்ட் இருக்குது, இந்த ஏரியாவில் இருக்கனால இதுக்கு இந்த சென்ட்டுக்கு இவ்வளோ வேலை அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அந்த லேண்டுக்கு வந்துட்டு இன்டர்போலேட் பண்ணாங்க அப்படின்னா எஸ்டிமேட் போட்டு கணக்கு போடுறாங்கன்னு அர்த்தம். இந்த நிலம் வந்து ஒரு 2.5 கோடி போகும், 3 கோடி போகும், அதுதான் இன்டர்போலேட். ஓகே, அடுத்தது இங்கே மேலே ஒரு வார்த்தை பாருங்கள், இன்டர்ன்மெண்ட்னா என்ன அப்படின்னா ஒருத்தவங்கள ஜெயிலையே வந்து அடைச்சி வைக்கிறதா வந்துட்டு இன்டர்ன்மெண்ட்டுன்னு அர்த்தம். ஓகேவா? ப்ரிசன்லேயே வந்து அடைச்சி வைக்கிறது. கன்ஃபைன்னா வந்துட்டு அவங்கள வந்துட்டு அந்த இடத்துக்குள்ளேயே வந்துட்டு வைக்கிறது, வெளியே போக விடாமல் தடுக்கிறது, அதுதான் கன்ஃபைன் பண்ணுறது. கன்ஃபைனிங் சம்வன் இன் பிரிசன் அப்படின்னா அதுக்கு பேர் இன்டர்ன்மெண்ட். ஓகே, அடுத்த வார்த்தை இன்டர்போஸ்னா என்ன அப்படின்னா பிளேஸ் ஆர் இன்சர்ட் பிட்வீன் ஒன் திங் அண்ட் அனதர். ஒரு திங் இருக்குது, இன்னொரு திங் இருக்குது, இடையில வந்துட்டு இன்னொரு விஷயத்தை போய் நுழைச்சிங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? இன்டர்போஸ் பண்ணுறது. ஓகே, அடுத்தது இன்டரெக்னம் அப்படின்னா the period of 2 reignsன்னு அர்த்தம். ரெண்டு பெரிய ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு ஒரு பார்ட்டி வந்து இந்தியாவில் ரூலில் இருந்துச்சு. ஓகேவா? அப்புறம் வந்துட்டு திடீர்னு அந்த பார்ட்டியோட லீடர் வந்து இறந்து போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த லீடரை வந்துட்டு சூஸ் பண்ணுற வரையும் வந்துட்டு ஒரு பீரியட் இருக்குல்ல, லீடரே இல்லாத பீரியட், அதுக்கு பேர் தான் இன்டரெக்னம். ஓகே, அடுத்தது இன்டர்வீன்னா இடையில வந்து தலையிடுறது தான் இன்டர்வீன். ஓகே, டு ப்ரிவெண்ட் ஆர் ஆல்டர் ரிசல்ட் ஆர் அ கோர்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ். டு ப்ரிவெண்ட் ஆர் ஆல்டர் ரிசல்ட் ஆர் கோர்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு இன்டர்வீன் பண்ணுறதுனா இன்டர்வென்ஷன் சொல்லுவாங்க. இன்டர்வீனால இடையில தலையிடுறது. இவங்க தலையிடுறது மூலமாக அதோட அடுத்தடுத்த ரிசல்ட் எல்லாமே மாறுதலாக அமையும். அதுக்கு பேர் தான் இன்டர்வீன் பண்ணுறது. ஓகேவா? இப்போ ரொம்ப நாளாக வந்துட்டு இப்போ ஏபின்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க. ஓகேவா? 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. அவங்க 2 பேருக்கும் ரொம்ப நாளாக சண்டை போயிட்டே இருக்குது. அது லவ்வர்ஸ்ன்னு வச்சுக்காங்களேன். அவங்க ரொம்ப நாளாக சண்டை போயிட்டே இருக்குது. யாருமே அவங்க ரிலேஷன்ஷிப்குள்ள நுழையாமல் இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு நாங்கள் 2 பேர் பிரிஞ்சு போகிறோம், எங்களுக்கு டிவோர்ஸ் வேணும்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களோட தேர்ட் பர்சன் ஒருத்தர் இருக்கார். அவங்களுக்கு ரொம்ப 2 பேருக்கும் ரொம்ப வேண்டப்பட்டவர். அவங்க 2 பேருக்கும் இவரை வந்து இன்டர்வீன் பண்ணுறாரு அப்படின்னா மேபி அவர் வந்துட்டு அவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கலாம், இல்லாட்டி அவங்கள வந்துட்டு டிவோர்ஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன காரணம் அப்படின்னு சொல்லி எடுத்து உரைக்கலாம். அந்த மாதிரியான இதுதான் வந்து இன்டர்வியூன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தடுத்த கான்சிக்வன்ஸை மாற்றுறது. இவர் இப்படி பண்ணுறது மூலமாக அவங்க டிவோர்ஸ் ஆகாமல் தடுக்கவும் முடியும். அது பேர் தான் இன்டர்வியூ. ஓகே, அடுத்த வார்த்தை இன்டர்ஸ்டேட்னா என்ன அப்படின்னா ஒன் ஹூ டைஸ் வித்தவுட் அ வில். ஒருத்தவங்க வந்துட்டு வில்லே விட்டுட்டு போகாமல், வில் அப்படின்னா வந்துட்டு சொத்து பற்றே விட்டுட்டு போகாமல் இறந்து போனாங்க அப்படின்னா தட் இஸ் கால் இன்டெஸ்டேட். ஓகேவா? இந்த சொத்து இவங்களுக்கு தான் போகும், அந்த மாதிரி எந்த வில்லுமே எழுதி வைக்காமல் போயிட்டா இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் கால் என்னது பேர்? அந்த பர்சன் பேர் இன்டெஸ்டேட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது இன்டிமிடேட்னா வந்துட்டு ஒருத்தவங்கள பயமுடுத்தி ஒரு வேலையை பண்ண வைக்கிறது. ஓகேவா? இன்டிமிடேட் பண்ணி ஒருத்தவங்கள வேலை பண்ண வச்சிங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் இன்டிமிடேட். ஓகேவா? இன்டிமிடேட்னா என்ன? ஃபோர்ஸ் someone doing through fear. இதை நீ பண்ணியே ஆகணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வைக்கிறது. அடுத்தது இன்ட்ராஸ்பெக்ஷன் அப்படின்னா முழுசாக வந்துட்டு எக்ஸாமைன் பண்ணுறது. எக்ஸாமைன் இன் த சென்ஸ் ஒன்ஸ் ஓன் மென்டல் ஆர் எமோஷனல் ப்ராசஸ். அவங்களே வந்து இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்படின்னா அவங்க மனசுக்குள்ளே என்ன நடக்குது, அவங்க உடம்புல என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும், அப்சர்வ் பண்ணுவாங்க அவங்களே. அது பேர் தான் இன்ட்ராஸ்பெக்ட். அடுத்தது இன்ட்ரோவர்ட்னு நமக்கு தெரியும், அதிகமாக வந்துட்டு அவங்களோட தாட்ஸ் ஃபீலிங்ஸை யாருக்கும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க, ரொம்ப குவைட்டாக இருப்பாங்க, ஸ்பெண்டிங் டைம் வித் பீப்புள் ரொம்ப கம்மியாக இருக்கும். அடுத்தது இன்ட்ரூடர்னால் வந்துட்டு a person who enters without any invitation.
நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபேமிலி பார்ட்டி வச்சுருக்கீங்க. ஃபேமிலி பார்ட்டியில் வந்துட்டு ஒரு கூப்பிடாத ஒரு பர்சன் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வராருன்னா அவர் என்னது இன்ட்ரூடர் தான், கூடாமே வந்திருக்காருல்ல, அதுக்கு பேர். ஓகே. அடுத்தது இன்னண்டேட்னா வந்து ஓவர்ஃப்ளோ ஆர் ஃபில் அண்ட் ஏரியா வித் எக்ஸஸ் வாட்டர் ஆஸ் இன் ஃப்ளட். ரொம்ப ஓவர்ஃப்ளோ ஆர் ஃபில் அண்ட் ஏரியா வித் எக்ஸஸ் வாட்டர் ஆர் ஆஸ் இன் அ ஃப்ளட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த சென்னை ஃப்ளட்ஸ் வந்தபோது ஒரு ஏரியாவில் மட்டும் நிறைய வாட்டர் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி போயிட்டுருக்கும்ல, அந்த 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 டைமில் அதுக்கு பேர் வந்து இனண்டேட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா. அடுத்த வார்த்தை பார்க்கலாமா. அடுத்த வார்த்தை என்ன அப்படின்னா இன்வாலிட்னா ரொம்ப வீக்கான பர்சன், டிசேபிள்டு பை இல்னஸ்ன்னு அர்த்தம். ஓகேவா. அவங்களால எந்த வேலையுமே பண்ண முடியாது. நம்ம ஒரு வார்த்தை படித்தோம்ல, இன்னர்ட்னா என்ன, இன்ஆக்ட். எதனால் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப வீக்காக இருக்க பர்சன், அதுதான் இன்வாலிடாக இருப்பாங்க அவங்க. அதே நம்ம சில கார்ட்ஸ்லாம் இன்வாலிட்னு பார்ப்போம். இன்வாலிட்னா இதுக்கு மேலே இதை வந்துட்டு பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது இன்வென்டரினா என்ன, டீடைல்டு லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் இன் அ பிளேஸ். ஒரு டீடைல்டாக ஒரு இந்த பொருளாக இந்த இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு இன்வென்ட்ரி. ஓகேவா. டீடைல்டு லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் இன் அ பிளேஸ், அதுக்கு பேர் என்ன, இன்வென்டரி. அடுத்த வார்த்தை வெர்டிபிரேட்னா முதுகெலும்பு இல்லாத அனிமல்ஸ்க்கு பேர் தான் வந்துட்டு இன்வெர்டிபிரேட்னு சொல்லுவாங்க. அதே வெர்டிபிரேட்னா முதுகெலும்பு இருக்கிற அனிமல்ஸ். நம்மளாம் வெர்டிபிரல் அனிமல்ஸ். இன்வெர்டிபிரலுக்கு வந்துட்டு ஸ்னேக், இதெல்லாம் இன்வெர்டிபிரேட். ஓகே. அடுத்த வார்த்தை இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னா நமக்கே தெரியும், ஒரு அஃபீஷியல் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க, ஒரு கிரைமை பற்றியோ ஒரு சிச்சுவேஷனை பற்றியோ அஃபிஷியலாக எக்ஸாமைன் பண்ணுறது. ஓகே. அடுத்தது இன்விஜிலேட்டர்னா யார், எக்ஸாம் ஹாலுக்கு வரவர், சூப்பர்வைஸ் பண்ணுறவர், எக்ஸாமை சூப்பர்வைஸ் பண்ணுறவர் தான் இன்விஜிலேட்டர்னு சொல்லுவாங்க. அடுத்தது இன்விகரேட்னா யார், ரெஃப்ரெஷ் ஆர் ரிவைவ். இன்னாட்டுக்கு ஆப்போசிட் தான் கைஸ் இன்விகரேட்டு. ஓகேவா. விகராக இருக்க மாட்டாங்க. விகர் இன் த சென்ஸ் VIGOR ரெண்டு ஸ்பெல்லிங்கும் இருக்குது. விகர்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறது, ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக இருக்கிறதுன்னு அர்த்தம். அதுவே வந்துட்டு இன்விகரேட்னா வந்துட்டு ஓகே, விகரேட்டும் இன்விகரேட்டும் ஒரே வார்த்தை, ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறது, ரெஃப்ரெஷ் ஆகிறது. ஓகேவா. அது இன்னாட்னா என்ன, இன்ஆக்டிவாக இருக்கிறது. இன்னாட்டுக்கும் ஆப்போசிட்டு இன்விகரேட். ஓகே. அடுத்த வார்த்தை பார்ப்போமா. அடுத்த வார்த்தை இன்விசிபிள் இல்லை, இன்விசிபிள்னா பார்க்க முடியலன்னு அர்த்தம். அதுவே இன்வின்சிபிள் அப்படின்னா தட் விச் cannot be conquered, உங்களால் ஈஸியாக அதை வந்துட்டு அடைஞ்சிட முடியாது அப்படிங்கிறதான் வந்து இன்வின்சிபிள்னு அர்த்தம். ஓகே. அடுத்த வார்த்தை இன்வோகேஷன்னா அப்படின்னா ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சாமியை கும்பிட்டுட்டு இல்லை ப்ரேயர் சொல்லிட்டு பண்ணீங்க அப்படின்னா, இந்த வேலை எனக்கு நல்லா அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணீங்க அப்படின்னா தட் இஸ் கால்டு இன்வோகேஷன். பெரிய பெரிய எபிக்ஸில் எழுதும்போது அந்த காலத்தில் இன்வோகேஷன் வந்து எழுதுவாங்க ஆத்தர்ஸ். இந்த எப்பிக்கை வந்துட்டு நான் நல்லா முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவாங்க. பாரடைஸ் லாஸ்ட்டு, பாரடைஸ் ரீகெயின்ட் அப்படின்னா வந்துட்டு ஜான் மில்டன் வந்துட்டு ஒரு புக்கை எழுதியிருப்பார் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில். அதுக்கு முன்னாடி வந்துட்டு அவர் வந்து இன்வோகேஷன், ஆக்சுவலி அந்த இது என்ன ஆகும் அப்படின்னா அவருக்கு வந்து பாரடைஸ் லாஸ்ட் எழுதும் போதே அவர் கண்ணு போயிடும். அதுக்கப்புறம் அந்த புக்கை வந்துட்டு முழுசாக முடிச்சு கொடுத்தது அவங்க பொண்ணு தான். அவர் ப்ரொனவுன்ஸ் பண்ண அவர் பொண்ணு தான் வந்து புக்கை முழுசாக முடிச்சு கொடுத்தாங்க. ஸோ ஒரு வேலையை பண்ணும்போது அந்த வேலையை வந்துட்டு அதெல்லாம் வந்து வருஷக்கணக்காக 20 வருஷம் 30 வருஷம்லாம் எழுதியிருப்பாங்க. அவ்வளோ பெரிய ஒர்க்கை பண்ணும்போது இடையில எந்த இடையூறும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டதான் இன்வோகேஷன். ஓகேவா. அடுத்தது இன்வாய்ஸ்னா என்ன அப்படின்னா டீடைல்டு லிஸ்ட் ஆஃப் சம்திங் டிஸ்பேச்டு வித் த குவான்டிட்டி அண்ட் த ப்ரைஸ் ஆஃப் த பர்ச்சேசர். அதுதான் என்ன பர்ச்சேசர் யார்கிட்ட வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அமேசான்லேருந்து ஆர்டர் போட்டால் இன்வாய்ஸ் வரும்ல நமக்கு, அதுதான் இன்வாய்ஸு. என்னென்ன ஆர்டர் போட்டிருக்கோம், என்னென்ன ப்ரைஸ் எல்லாமே அப்படிங்கிறது பில்லு மாதிரி. அடுத்தது இன்வாலண்ட்ரினா வந்துட்டு அன்இன்டென்ஷனலாக கான்ஷியஸே இல்லாமல் இருக்கிறது. வாலண்ட்ரியே இல்லாமல் இன்வாலண்ட்ரி அப்படின்னா இன்வாலண்ட்ரி மசில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம ஹார்ட்டில் இன்வாலண்ட்ரி மசில்ஸ் தான். நம்ம வந்து அசைக்கவே தேவையில்ல, வாலண்டியராகவே இல்லாமல் அதுவே வந்து ஒர்க் பண்ணும், அதுவே தானாக ஒர்க் பண்ணுறது தான் இன்வாலண்ட்ரி. அடுத்தது இன்வல்னரபிள்னா தட் விச் cannot be harmed or wounded. உங்களால் வந்துட்டு the one that cannot be harmed or wounded, உங்களால் வந்து அவங்கள வந்து காயப்படுத்தவே முடியாது அப்படின்னா அவங்கள தான் வந்து இன்வல்னரபிள்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு சில டீச்சர்ஸ் இருப்பாங்க. ஓகேவா. அவங்களால சில ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தாலே பயப்படுவாங்க. ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தாலே கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருப்பாங்க, அவங்களெல்லாம் திட்ட மாட்டாங்க. அவங்களாம் இன்வல்னரபிள்னு அர்த்தம். அதே வல்னரபிள் அப்படின்னா வந்துட்டு இந்த புலிஸ் வந்துட்டு வல்னரபிளான
கிட்ஸை தான் பார்த்து புலி பண்ணுவாங்க. புலி பண்ணுறதுனா வந்து ஒருத்தவங்களை வம்புழுக்கிறது, அவங்கள போட்டு அடிக்கிறது, திட்டுறது, ரேகிங் தான் பேசிக்காக. ஓகேவா? அந்த ரேகிங் பண்ணுற பர்சன்ஸில் இன்வல்னரபிள். அவங்க என்ன பண்ணுவாங்க, வல்னரபிளான பர்சன்ஸை ஈஸியாக வந்து அடிச்சிட முடியாது, அவன் திருப்ப அடிக்க மாட்டான் அப்படின்னு இருப்பாங்களா, அவங்கள தான் வந்துட்டு போட்டு வந்து இது பண்ணுவாங்க, திட்டுவாங்க. அதுதான் வல்னரபிள். ஓகே, அடுத்தது இரேசிபிள்னு அர்த்தம். இந்த வார்த்தை எனக்கு தெரியும் ரொம்ப ஓவர்லோடாக தான் இருக்குது, ஏன்னா ரொம்ப புது புது வார்த்தைகளாக இருக்குது இந்த 1000 words. கொஞ்சம் பொறுமையாக வீடியோ பாருங்கள், நல்லா பொறுமையாக படிங்க. ஓகே, அடுத்தது வெயிட் பண்ணுங்க. இரேசபிள்னா என்ன அப்படின்னா ஈஸிலி ப்ரோவோக்குன்னு அர்த்தம். ஒருத்தவங்களை ஈஸியாக தூண்டி விட்டுறலாம், அவங்கள தான் வந்துட்டு இரேசபிள்னு அர்த்தம். ஓகேவா? IRASCIBLE. ஓகே, அடுத்தது irrefutable அப்படின்னா a statement which cannot be contradicted. நம்மளால வந்து திரும்ப அந்த ஒருத்தர் வந்து பேசினார் அப்படின்னா, அவர் பேசுறது கரெக்டாக இருக்குது அப்படின்னா நம்மளால irrefute பண்ண முடியாது. irrefutableனா அதுக்கு அகெயின்ஸ்டாக பேச முடியாத அந்த சிச்சுவேஷன் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் irrefutable ஆர்குமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. irrefutableனா அவர் சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒத்துட்டு போயிடுவோம், நம்மளால திரும்ப பேச முடியாது. ஓகே, அடுத்தது irreverent அப்படின்னா லேக் ஆஃப் ரெஸ்பெக்ட்னு அர்த்தம். ரெவரண்ட்னா ரெஸ்பெக்ட்னு அர்த்தம் கைஸ். ஓகே, ரெவரண்ட்னா என்ன, ரெஸ்பெக்ட், ENT வரும். ரெவரண்ட்னா ரெஸ்பெக்ட். அதுவே irreverent அப்படின்னா வந்துட்டு அப்படின்னா நெகட்டிவான வார்த்தை, ஸோ லேக் ஆஃப் ரெஸ்பெக்ட். ஓகேவா? ரெவோக்கபிள்னா திரும்ப பெற முடியும், திரும்ப கொண்டு வர முடியும்னு அர்த்தம். ரிவோக்னா என்ன, திரும்ப எழ முடியும் ஆர் திரும்ப பெற முடியும்னு அர்த்தம். அதுவே irrevocable அப்படின்னா which cannot be called back. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஹாவ் அ ஃப்ரெண்ட்ஷிப் வித் சம்மன் ஹூ இஸ் வெரி க்ளோஸ் டு யூ. ஓகேவா? ரொம்ப உங்களுக்கு க்ளோஸாக இருக்காங்க, ஆனால் அந்த பர்சன் ஏதாவது சொல்லிடுறீங்க, அந்த பர்சனுக்கு உங்களுக்குள்ள பாண்ட் வந்துட்டு பிரேக் ஆகிடுச்சு. இனிமேல் அந்த உடஞ்ச கண்ணாடி ஒட்ட வைக்க முடியுமாங்கிற மாதிரி அந்த பாண்டை திரும்ப ரிவைவ் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. அதுதான் irrevocable. ஓகே, அடுத்த வார்த்தை இரிகேட்னா என்ன அப்படின்னா சப்ளை லேண்ட் வித் வாட்டர் பை ஆர்டிஃபிஷியல் மீன்ஸ். தண்ணி பாசனம் பண்ணுவாங்கல்ல, தண்ணி விடுவாங்கல்ல நிலத்துக்கு, அதுக்கு பேர் தான் இரிகேட் பண்ணுறது. அடுத்தது ஐலாண்டு வந்துட்டு எ பீஸ் ஆஃப் லேண்ட் சரௌண்டட் பை வாட்டர். ஒரு லேண்ட் இருக்கும், ஃபுல்லாக வந்து தண்ணியாக இருக்கும், அதுக்கு பேர் தான் ஐலாண்டு. ஓகே, அடுத்தது ஐலெட். இது ரொம்ப புது வார்த்தை. ஸ்மால் ஐலாண்டை தான் வந்து ஐலெட்டுன்னு சொல்கிறாங்க. தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்படின்னா இஸ்துமஸ். ஓகேவா? இஸ்துமஸ்னா என்ன அப்படின்னா நேரோ ஸ்ட்ரெச் ஆஃப் லேண்ட் இருக்கும், ரெண்டு சைட்லேயும் வாட்டர் பாடிஸ் இருக்கும், இதுக்கு பேர் தான் இஸ்துமஸ். இந்த ஐ ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஐ வந்துட்டு இஸ்துமஸ் ஐ மாதிரி தானே இருக்குது, இதுதான் லேண்டு, இதுக்கு சைடில் இருக்கிறது வாட்டர். ஓகே, அடுத்தது ஐட்டினரண்ட்னா என்ன அப்படின்னா ஒர்க்குக்காக வேண்டி ஒரு பிளேஸ்க்கு இன்னொரு பிளேஸ்க்கு ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அந்த பர்சன் தான் வந்து ஐட்டினரண்ட்னு அர்த்தம். ஓகே, அடுத்த வார்த்தைக்கு போவோமா? அடுத்த வார்த்தை ஐட்டினரினா என்ன அப்படின்னா ஒரு ஜேர்னிக்காக அந்த நீங்கள் ஒரு ட்ரிப்புக்கு போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கப்பூர் போகிறீங்க அப்படின்னா சிங்கப்பூரில் இதெல்லாம் போய் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த நாள் முழுக்க என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபுல் பிளானோடு இருந்தீங்க அப்படின்னா தட் இஸ் கால்டு ஐட்டினரி. ஓகே, அடுத்த வார்த்தை ஜானிட்டர்னா யார் அப்படின்னா பில்டிங்கை டேக் கேர் பண்ணுறவர் தான் ஜானிட்டர். அதுவே மியூசியமை டேக் கேர் பண்ணுறவர் என்ன சொல்லுவோம், கியூரேட்டர்னு சொல்லுவோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது கியூரேட்டர். அடுத்த வார்த்தை ஜார்கன்னா வந்துட்டு இந்த மெடிக்கல் டேர்ம்ஸு, அப்புறம் லா டேர்ம்ஸு, அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு ஸ்பெஷலாக வந்துட்டு யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தான் வந்துட்டு ஜார்கன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஒர்க்கில் யூஸ் பண்ணுறது, அது பேர் தான் ஜார்கன். ஓகே, அடுத்தது ஜாண்ட்னா என்ன அப்படின்னா ப்ளஷருக்காக வேண்டி ஒரு ஷார்ட் ஜேர்னி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கட்டும், ரொம்ப பேர்ன் அவுட் ஆயிடுச்சு ஒர்க் பண்ணி அப்படின்னு சொல்லி ப்ளஷருக்காக வேண்டிய ஒரு இது எடுத்தீங்க அப்படின்னா தட் இஸ் கால் ஜாண்ட். ஓகேவா? அடுத்தது ஜான்டிலினா ரொம்ப ஜாலியாக இருக்கிறது, செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோடு இருக்கிறது, லைவ்லி அண்ட் சியர்ஃபுல்லாக எந்தூசியாஸ்டிக்காக இருக்க பர்சன் தான் வந்து ஜான்டிலி. எந்தூசியாஸ்டிக் அப்படின்ற இன்னொரு வார்த்தை இருக்குது கைஸ். எந்தூசியாஸ்டிக்னா ரொம்ப ஜாலியாக இருக்கிறது, ரொம்ப லைவ்லியாக இருக்கிறது. ஓகே, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதா எந்தூசியாஸ்டிக் அப்படின்ற வார்த்தை தான் ஜான்டிலின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஜேவாக்னா என்ன அப்படின்னா ஸ்ட்ரீட்டை வந்துட்டு கிராஸ் பண்ணும்போது எனக்கு என்னன்னு ரோடை பார்க்காம எனக்கு என்னன்னு இடையில ஒரு ஸ்ட்ரீட்டை கிராஸ் பண்ணினா அதுக்கு பேர் தான் ஜேவாக். ஓகே, அடுத்தது ஜிங்காயிசம்னா வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் ஆஃப் பேட்ரியாட்டிசம்லேயே ஒரு உச்சம் இருக்கும்ல. பேட்ரியாட்டிசம்னா தன் நாட்டு மேலே பக்தியாக தன் நாட்டுக்கு இருக்கிற பெரிய லவ், அந்த லவ்வே வந்து எக்ஸ்ட்ராவாக போயிடுச்சு, தட் இஸ் கால் ஜிங்காயிசம். ஓகேவா? அடுத்தது வந்து ஜிங்ஸ்னா வந்துட்டு என்ன அப்படின்னா
எ பர்சன் ஆர் திங் தட் பிரிங்ஸ் பேட் லக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதுக்கு பேர் தான் ஜிங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பூனை குறுக்கு போனால் அந்த பூனை வந்து ஜிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா ஒரு 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 பர்சனை பார்த்தா வந்துட்டு இவங்க பேட் லக் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தட் இஸ் கால் ஜிங்ஸ்ன்னு அர்த்தம். ஓகேவா, அடுத்தது ஜாக்கி. ஜாக்கினா என்ன அப்படின்னா குதிரை ஓட்டுறவாங்க இருப்பாங்கல்ல, அந்த குதிரை மேலே உட்காந்துட்டு அந்த குதிரை ஓட்டுவாங்களா அவங்க பேர் தான் ஜாக்கின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அது ப்ரொஃபஷ்னலாக பண்ணணும், அந்த பர்சனுக்கு பேர் தான் ஜாக்கி. ஓகே, பார்ட் டைமாக எல்லாம் ப்ரொஃபஷ்னலாக குதிரை ஓட்டுற பர்சனுக்கு பேர் ஜாக்கி. அடுத்தது ஜேர்னலிசம். ஜேர்னலிசம்னா ஒர்க் ஆஃப் கலெக்டிங் அண்ட் ரைட்டிங் நியூஸு, ஸ்டோரிஸ், நியூஸ் பேப்பர், மேகசின்லாம் ரேடியோக்கும் டெலிவிஷனுக்கும் எழுதுறவங்க தான் ஜேர்னலிசம். அந்த ஜேர்னலிசம்னு சொல்லுவாங்க. இந்த ஒர்க்குக்கு பேர் ஜேர்னலிசம், அது பண்ணுறவங்க பேர் ஜேர்னலிஸ்ட். ஓகே, அடுத்தது ஜேர்னி. ஜேர்னினா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதா ஜேர்னி. ஜோவியல்னா ரொம்ப ஜாலியாக இருக்கிறவங்க. மெரினா ஹாப்பின்னு அர்த்தம் கைஸ். மெரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மெரினா ஹாப்பி. அதுவே ஜோவியலாக இருக்க பர்சன் தான் வந்து ஜான்டீலியாக இருப்பாங்க. ஜான்டீலி படித்தோம்ல, ஜான்டீலி ஜோவியல் எல்லாமே ஒரே மீனிங் தான். எந்தூசியாஸ்டிக்காக ஜாலியாக ரொம்ப 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 லைவ்லியாக இருக்கிறது, அவங்கள தான் வந்து ஜோவியல் ஆர் ஜான்டீலின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ஜாய்னா லாட் ஆஃப் ஹாப்பினஸ்ன்னு அர்த்தம். அடுத்தது ஜட்ஜ் அப்படின்னா வந்துட்டு ஒரு கோர்ட்டில் வந்துட்டு முடிவு எடுக்கிறவங்க, ரெண்டு கிரிமினலுக்கு வந்துட்டு தீர்ப்பு கொடுக்குறவங்கள தான் வந்து ஜட்ஜுன்னு சொல்லுவாங்க, லீகல் டெசிஷன்ஸ் எடுப்பாங்க. அடுத்தது ஜுடிஷியரி. ஜட்ஜு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஜுடிஷியரி டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க. லீகல் சிஸ்டம், சென்ட்ரல் கவர்மெண்ட், பார்ட் ஆஃப் அ கண்ட்ரிஸ் கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட்ஸ் லீகல் சிஸ்டம். அந்த கண்ட்ரியோட லீகல் சிஸ்டமை கண்ட்ரோல் பண்ணுற அந்த கவர்மெண்ட்டோட பார்ட்டுக்கு பேர் ஜுடிஷியரி. ஓகே, அதில் தான் வந்துட்டு இவர் வந்து பார்ட்டாக ஜட்ஜாக இருப்பார். அடுத்தது ஜுண்டானா என்ன அப்படின்னா ஒரு பொலிட்டிக்கல் குரூப் இருக்கும், அந்த பொலிட்டிக்கல் குரூப் தான் வந்து கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக அதை வந்து ஆப்கானிஸ்தானில் இப்போ தாலிபான் குரூப் இருக்காங்கல்ல, அவங்கள தான் வந்து ஜுண்டான்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகே, ஜுண்டானா என்ன பண்ணுறாங்க, இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்ல, அந்த ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக இருந்த ஆப்கானிஸ்தானில் இருக்கிற கவர்மெண்ட்டை தூக்கிட்டு இந்த தாலிபான் என்ன பண்ணிட்டாங்க, அந்த கண்ட்ரியை வந்துட்டு கைப்பற்றி இப்போ அவங்க தான் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. தட் இஸ் கால் ஜுண்டா. ஓகேவா, அடுத்தது ஜூரிஸ்ப்ரூடன்ஸ்னால் என்ன அப்படின்னா சயின்ஸ் ஆர் ஃபிலாசபி ஆஃப் லா. ஓகேவா, லா பற்றி ஃபுல்லாக படிக்கிறதுக்கு பேர் தான் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ். ஸோ ஜூரிஸ்ப்ரூடன்ஸுங்கிறதும் என்னது ஒரு ஜார்கன் தான். ஓகே, அந்த லாக்கு ரிலேட்டடான டேர்மு. அடுத்தது ஜூரினா வந்துட்டு ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் ஒரு கோர்ட்டில் உட்காந்துருப்பாங்க. அந்த கோர்ட்டில் உட்காந்துட்டு ரெண்டு தரப்பு வாதத்தையும் கேட்பாங்க. ஓகேவா, ரெண்டு தரப்பு வாதத்தையும் கேட்டு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஜட்ஜு இல்லாமல் குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் வந்துட்டு தப்பு பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு வந்து டிசைட் பண்ணுற அதுக்கு பேர் தான் வந்துட்டு ஜூரின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து ஜுவைனல்னா என்ன அப்படின்னா கனெக்டட் வித் யங் பீப்புள்னு அர்த்தம். ஹூ ஆர் நாட் எட் அடல்ட்ஸ். 20 வயசுக்குள்ளே இருக்க பர்சன் ரிலேட்டடாக என்ன வந்தாலும் தட் இஸ் கால் ஜுவினல். இப்போ ஏதாவது குழந்தை வந்துட்டு இப்போ ஒரு குழந்தை வந்து கொலை பண்ணிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைய வந்துட்டு எந்த செக்ஷனில் தூக்கி ஜெயிலில் போடுவாங்க, ஜுவினல் கிரைம்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா, குழந்தைங்களை வந்துட்டு என்ன பண்ணணும், குழந்தைங்க வந்து ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்களை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் தான் வந்து ஜுவினல்னா குழந்தைங்க ரிலேட்டடாக இருக்கிறது. அடுத்தது ஜக்ஸ்டாபோஸ்னா ரெண்டு டிஃப்ரெண்ட்டான விஷயங்களை வந்துட்டு ஒன்றா வைக்கிறது தான் ஜக்ஸ்டாபோஸ். ஓகேவா, ரெண்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு ஒரு விஷயம் வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவாங்க. தட் இஸ் கால் ஜக்ஸ்டாபோஸ். ஓகே, அடுத்த வார்த்தை கெனல் அப்படின்னா ஸ்மால் ஷெல்டர் ஃபார் டாகுக்கான ஸ்மால் ஷெல்டர் தான் என்னது கெனல். ஓகே, கெனல்னா என்ன, ஸ்மால் ஷெல்டர் ஃபார் டாக்ஸ். அடுத்த வார்த்தை பார்ப்போமா, அடுத்த வார்த்தை கர்னல். KERNEL. கர்னல்னா என்ன அப்படின்னா இன்னர் சாஃப்ட் பார்ட் ஆஃப் அ சீடு, ஃப்ரூட் ஆர் நட்டு. ஒரு ஃப்ரூட், இப்போ மேங்கோ எடுத்துக்கிட்டோம்னா மேங்கோக்குள்ளே வந்துட்டு ஒரு சீடு இருக்கும்ல, அதுக்கு பேர் என்ன, அதுக்கு பேர் தான் வந்துட்டு கென்னல்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இன்னர் சாஃப்ட் பார்ட் ஆஃப் அ சீடு, ஒரு சீடுக்குள்ளே இருக்கிற இன்னர் சாஃப்ட் பார்ட், அந்த மேங்கோக்குள்ளே சீடுக்குள்ளே இருக்கிற ஒரு இன்னர் சாஃப்ட் பார்ட்டு, இல்லை ஒரு ஃப்ரூட்டுக்குள்ளே இருக்கிற சாஃப்ட் பார்ட், அதுக்கு பேர் தான் கர்னல். ஓகே, அடுத்தது கின்னன் படிச்சிருப்போம். நான் ஏற்கனவே சொல்லி தந்திருக்கேன். கின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்னு அர்த்தம். கித்துனா ஃப்ரெண்ட்ஸு, கின்னுனா ரிலேட்டிவ்ஸ். கின் அப்படின்னா ஆக்சுவலி இது வந்து ஒரு ஃப்ரேஸ் மாதிரி. ஓகே, அதுலேயே வந்து கின்னுனா என்ன, ஃபேமிலி ரிலேட்டடாக இருக்கிறது தான் வந்துட்டு கின். அதுவே கித்துனா ஃப்ரெண்ட்ஸ்னு அர்த்தம். ஓகே, அடுத்தது கியாஸ்க்கு உங்களுக்கு இமேஜ் காட்டுறேன். இதுக்கு பேர் தான் கியாஸ்னா வந்து வெண்டிங் மிஷின் மாதிரி, காசு போட்டால் நம்ம வந்து ஃபுட்டு வாங்கிக்கலாம். இது வந்து ஃபாரின்ஸில் நிறைய அவைலபிள். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஷாப்பில் போய் வாங்கி சாப்பிட்டோம்னாலும் ஈஸியாக சின்ன ஷாப் தள்ளுவண்டி கடை மாதிரி இருக்கும்ல, அதுக்கு பேர் தான் வந்து கியாஸ்க்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபாரினில். அடுத்த வார்த்தை பார்ப்போமா, அடுத்த வார்த்தை வந்து கிளெப்டோமேனியாக். ரொம்ப அப்சசிவ் டிசையர் இருக்கும் அவங்களுக்கு, ஸ்டீல் பண்ண அவங்களால வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. மேனியா ஃபார் ஸ்டீலிங் தான் வந்துட்டு கிளெப்டோமேனியா. அந்த மாதிரியான இருக்க பர்சனுக்கு பேர் கிளெப்டோமேனியாக். ஓகே, அடுத்தது நேக்னா வந்துட்டு இந்த விஷயத்தை நான் நேக்கா
முடிச்சிட்டேன் தெரியுமான்னு நம்ம தமிழில் வார்த்தை யூஸ் பண்ணுறோம்ல, ஆக்சுவலி அது இங்கிலீஷ் வார்த்தை கைஸ். நேக்கா இந்த வேலையை பார்த்து விட்டல அப்படின்னு சொல்லி கேட்போம்ல, நிறைய படத்தில் கூட கேட்டிருக்கோம். நேக்கானா வந்துட்டு ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக நேச்சுரலாக ஒரு விஷயம் வந்துட்டு நமக்கு வர்றது தான் வந்துட்டு நேக்கா பண்ணுறது. நேக்கா பண்ணி முடிச்சிட்டோம் பார்த்தியா அப்படின்னா சன்னமாக அந்த வேலையை வந்து சீக்கிரமாக ஜாலியாக ஈஸியாக பண்ணி முடிச்சுட்டேன், எனக்கு ஈஸியாக வந்துடும் இது அப்படிங்கிற ஒரு நேச்சுரல் ஸ்கில் உங்களுக்கு ஈஸியாக வந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு நேக். ஓகேவா? அடுத்தது வந்து நெல்னா என்ன அப்படின்னா சவுண்ட் ஆஃப் அ ஃபியூனரல் பெல். ஒரு ஃபியூனரல் அப்படின்னா வந்துட்டு இறந்தவங்களுக்காக அடிக்கிற மணி இருக்குல்ல, அந்த மணியோட சவுண்டு தான் வந்து நெல்லுன்னு சொல்கிறாங்க. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சவுண்ட் ஆஃப் அ ஃபியூனரல் பெல் தான் வந்து நெல். ஓகே, ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் and subscribe to Hi Bro. Bye.